ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கான 2025 சனிப்பெயர்ச்சி பொது பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களே, பொறுத்தது போதும் பொங்கி எழு. இதுதான் 2025 வருட சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நடக்க போகிற பலனுடைய ஒன்லைனர். உங்கள் ராசியுடைய அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதியான சனீஸ்வரர் 2023 இருந்து இப்ப வரைக்கும் உங்க மிதுன ராசிக்கு 9ஆம் வீடான கும்ப ராசியில மூலத்திரிகோண பலத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாருங்க. வர்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்க போற சனி பெயர்ச்சியால சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீட்டுக்கு போறாரு. 10ஆம் வீடு கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். சனி பகவானுக்கு சிறப்பை தரக்கூடிய வீடு என்றாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனம் தேவைன்னு தாங்க சொல்லணும். அதைத்தான் இப்ப தெளிவா பார்க்க போறோம். 10ஆம் வீட்டு சனி தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார்னாலும் உங்களுடைய கடின உழைப்பை வாங்கிட்டு தான் கொடுப்பாரு. வேலை அல்லது சொந்த தொழிலா இருந்தாலும் உங்களை உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில கொண்டு வந்து அடிச்சு துவைச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரமோஷன்லாம் கொடுப்பாரு. நீங்க அதுக்கு தயாராகிக்கணும். உங்களுடைய பொறுப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய பழகிக்கங்க. ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பா இருக்கும், அதுக்கேற்ற சன்மானமும் கிடைக்கும். 7ஆம் வீட்டுக்கு சனி பகவானோடைய 10ஆம் பார்வை விழறது திருமண தாமதத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் மே மாசத்துக்கு அப்புறம் ராசிக்குள்ள வரப்போற குருவால வியாழ நோக்கம் 7ஆம் வீட்டுக்கு விழறதால வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு தாமதம் ஏற்பட்டு பின் நல்ல வரன் அமையும். திருமணமான கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் எல்லாமே குறையுங்க. 10ஆம் வீட்டு சனியால உங்களுடைய பொருளாதாரத்துல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும். வரவு மட்டும் சரியா இருந்தா போதுமாங்க. வர்ற பணத்தை என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வகையில கொஞ்சம் கவனம் தேவை. யாராவது உங்ககிட்ட வந்து கடன் கேட்ட உடனே யோசிக்காம எடுத்து கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி யோசிக்காம முதலீடுகளை செய்யாதீங்க. யோசிக்காம கடனும் வாங்காதீங்க. ரொம்ப அவசியம் அப்படிங்கிற சூழ்நிலையில மட்டும் கடன் வாங்குங்க. பண ஒழுக்கம் நிச்சயமாக தேவைப்படும் காலகட்டம் இது. மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அருமையான நேரம். உங்களது முன்னேற்றத்தையும் வெற்றியையும் உணர்வீர்கள். சனியுடைய நேரடி பார்வை 4ஆம் வீடான சுகஸ்தானத்துக்கு விழப்போறதால ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்களுடைய உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பணம், பொருள், புகழ் இதெல்லாம் இருந்தாலும் நல்ல உடல்நிலை, நல்ல ஆரோக்கியம் இல்லைன்னா எதையும் சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. இதை தெளிவா புரிஞ்சுட்டு உங்க ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். விவசாயிகளுக்கும் விளைச்சல் மற்றும் லாபத்தை ஈட்டித்தரக்கூடிய காலகட்டம். அரசியல்ல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்கும். மக்களுடைய ஆதரவும் மேலிடத்தின் ஆதரவும் கிடைக்கக்கூடிய நேரம். இருந்தாலும் நேர்மையாக செயல்பட்டால் மட்டுமே சனி பகவானுடைய ஆதரவை பெற முடியுங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். அரசியலில் போட்டி மனப்பான்மையை விட்டுவிடுவது நல்லது. மிதுன ராசிக்காரர்களே, சனி பகவானுடைய 10ஆம் வீட்டு சஞ்சாரம் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லையும் கடின உழைப்பை கொடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். 2025 சனிப்பெயர்ச்சிக்கான பரிகாரங்கள் பார்த்துட்டோம்னா முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்யுங்க. சனிக்கிழமைகள்ல விநாயகர் வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும். உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோக இடத்துல நேர்மையா நடந்துக்கங்க. வயதானவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதிலும் குறிப்பாக கால் ஊனமுற்றவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தருவதும் அவங்களுக்கு அன்னதானம் செய்வதும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு பெரிதாக உதவும். நேயர்களே, இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.